ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி வித் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா செய்யறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச வரமிளகாய், மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கேற்ப கூட்டவோ குறிச்சவோ செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தனியாத்தூள், அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க. மிக்சியில் ஒரு நல்லா வந்து தண்ணி விடாமல் வெறுமனே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃபைன் டேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ வாங்க நமக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பிரியாணிக்கும் கொஞ்சோண்டு சுக்கா செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சுக்கா செய்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மட்டன் பீசஸ், அதை வந்து உள்ளே போட்டு அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மட்டன் மசாலா, சுக்கா செய்கிறக்கான மசாலா, அதுவும் வந்து போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், எப்போவுமே நம்ம நான்வெஜ் செய்யும்போது மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இந்த மசாலா ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டு ஒரு 1/2 டம்ளர் அந்த கொஞ்சமாக வந்து ஊற்றினா போதும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி செய்கிறது வந்து ட்ரை சுக்கா செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப ஊற்றணும் அப்படின்னா வேகிறக்கு, அதாவது நமக்கு அந்த தண்ணி வத்துறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 3 விசில் வர அளவுக்கு விடணும். இப்போ வாங்க நம்ம பிரியாணி செஞ்சு வச்சிடலாம். அதுக்குள்ளே பிரியாணிக்கு தாளித்து விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் நெய், அது கூட கொஞ்சம் ஆயில். நான் வந்து இன்றைக்கி 2 பேர்த்துக்கு தான் செய்ய போகிறேன். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெய் இதானதும் மசாலா ஐட்டம்ஸ் போடணும். 3 ஏலக்காய், அது போக பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு நீங்கள் பேஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி, ஆல்ரெடி கடையில் வாங்கின பேஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்லேயே அரைச்சிருக்கேன், அப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அது போக ஒரு பச்சை மிளகாய், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வெங்காயம் நான் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ் சேர்க்கணும். என்றைக்குமே வந்து வெங்காயம் நல்லா வணங்கினாதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் அரைகுறையாக வணக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணணும். நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம இந்த தக்காளி வெங்காயம் வணக்கியிருக்கோம் பார்த்திங்களா, இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்தணும். இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இது போட்டிருக்கேன், மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது வெறுமனே பிரியாணி மசாலா மட்டும் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா ஒரு மாதிரி நெஞ்சு கரிப்பு வந்து ஏற்படும். அதாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து தொண்டை எரியிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரியாணி மசாலா 2ல் 1 பங்கு எடுத்துகிட்டு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீட்லேயே பிரியாணி மசாலா அரைக்கலாம். அந்த ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அந்த ரெசிபி போடுறேன். இந்த நல்லா வந்து பச்சை வாடை போக வரைக்கும் இந்த மசாலா எல்லாம் வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீஸுகள் வந்து இந்த மாதிரி உள்ளே போட்டு நல்லா வணக்கணும். இது நல்லா வந்து ஃபைனாக வணக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை, புதினா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு டேஸ்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணி கொடுக்குறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதினா தான். இதில் புதினா நல்லா போட்டு அதுக்கப்புறம் நல்லா அது வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தயிர் வந்து 1/2 கப் ஊற்றிருக்கேன். தயிர் சேர்த்த விருப்பம் இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு 2மே வந்து சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம்.
நான் வந்து தயிர் சேர்த்திருக்கேன். தயிர் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். உப்பு வந்து இது கூட சேர்ந்து போட்டிங்க. ஏன்னா மட்டன் பீசஸ் நீங்கள் போட்டு வணக்கும் போதே ஃப்ரை பண்ணும்போதே உப்பு சேர்த்திட்டீங்க அப்படின்னா பீசஸில் வந்து நம்மளுக்கு உப்பு இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம உப்பு போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பீசஸில் வந்து அந்த உப்போட டேஸ்ட் வந்து இருக்காது. அப்போ வந்து ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் பீசஸ். அதனால் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வணக்கும் போதே உப்பு போட்டு வணக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பீஸ்லேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையான தண்ணியும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் அரிசி 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். இது வந்து நான் குக்கர் விசில் போட்டு வைக்கிறனால வந்து 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இல்லை நம்ம வெறுமனே வந்து விசில் போடாமல் வேணாலும் நம்ம டம் பிரியாணி மாதிரி செய்யணும் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சாவே போதும். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சோம்னாவே நம்மளுக்கு வந்து நல்லா பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ தண்ணி இதாகிடுச்சு. தண்ணி ஊற்றிட்டு உப்பு அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் போட்டுருங்க. விசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த கேப்பில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் சுக்கா வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் சுக்கா வந்து மட்டன் உள்ளே போட்டு வேக வச்சுருக்கோம் குக்கரில். இதுக்கு வந்து கடாயை எடுத்துகிட்டு இப்போ தாளிச்சு விட போகிறோம். 3 பச்சை மிளகா. இது எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறக்காண்டி நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாவில் வந்து காய்ந்த மிளகாய் வந்து நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு சேர்த்திக்கிங்க. பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் பேஸ்ட்டாக போடுற மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் அப்போ தான் இது பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4 பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா 200 கிராம் அளவு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சுருக்கேன் மட்டன் உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிரும். உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. பத்தாவது இருக்கும்போது உப்பு வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு மூடி ஒரு பாத்திரம் லிட்டை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கறிவேப்பிலை தழை மேலே தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், மட்டன் சுக்கா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கொத்தமல்லி தழை தூவுறனாலும் தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அரை கிலோ மட்டனில் பிரியாணி வித் மட்டன் சுக்கா நம்ம செஞ்சுருக்கோம். பிரியாணியும் பார்த்திங்க அப்படின்னா சைட் பை சைடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக சீரக சம்பாவில் வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.